மகா பெரியவா சரணம். காமக்கோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியகோஸ் ரங்காவின் அன்பான வணக்கங்கள். 1924 வருஷம் ஜூலை மாதம் அந்த ஆடிப்பெருக்கு இந்த காவேரியில் வெள்ளம் வர டைம் அது. அப்போ பெரியவா திருவையாறில் கேம்ப் அங்கே கொஞ்ச நாள் இருந்தார். அப்போ வெள்ளம் கொஞ்சம் அதிகமாகி, தட் இஸ் இந்த வடகரையோரம் இருக்கிற புஷ்ய மண்டபத்து கரைன்னு சொல்லுவாங்க, துறை புஷ்ய மண்டபத்துறை, அந்த மண்டபத்தில் தங்கியிருந்தால் அங்கே வெள்ளம் அதிகமாக எடுத்து வெள்ளம் மண்டபத்துக்குள்ளேருந்து பூஜை பண்ணுற இடத்துக்குலாம் வருதோன்னா சிஷ்யாலாம் பயந்து போயிட்டு இந்த இடத்த மாற்றிடலாம் அப்படிமா பெரியவா ரெக்வஸ்ட் பண்ணான். பெரியவா சொன்னால், இல்லை சாத்தூர் மாஸ் விரதம் நடக்கிறது, முடிவு வரைக்கும் நான் இடத்தெல்லாம் மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டா. அவளை ஒன்றும் பண்ண முடியல. இது பக்கம் ஒரு பக்கம் இருக்க அந்த வெள்ளம் அதிகமாகிட்டனால அந்த தாழ்வான பகுதியில் இருக்கிற குடிசைகள்லாம் ஆற்றோடு போயிடுது. பாவம் ஏழைகள்லாம் உடைமைகள்லாம் இழந்து ரொம்பவும் இன்னும் மேட்டான பகுதிக்கு தங்கியிருக்கா. அவளுக்கு பாவம் எல்லாத்தையும் போயிடுத்து, என்ன பண்ணுறது அலைஞ்சிருந்தா. அவளை பார்த்து பெரியவா ரொம்ப வருத்தப்பட்டு உடனே என்ன சொன்னார், மண்டபம் நம்ம மடத்து சார்பில் எல்லோரும் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 15 நாளைக்கு எல்லோரும் அன்னதானம் பண்ணார். என்ன, எல்லோரும் வயசால் சாப்பிட்டா அது முடிஞ்சு போட்டோம், விரதம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் வெள்ளம்ங்கிற ஊருக்கு பெரியவாளுடைய கேம்ப் கிளம்பி போயிடுது. இதை கேள்விப்பட்ட ஆங்கிலேய கலெக்டர் ஒருத்தர் HM ஹீட் அப்படின்னு, அவர் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு போனார். டேங்கப்பா அப்படின்னு சொல்லி பெரியவாளை சந்திக்கணுங்கிறதுக்காக அவர் இருந்த இடத்துக்கு சந்தித்து வணக்கம்லாம் தெரிவித்து, இப்படி ரொம்ப சந்தோஷமாக பெரிய நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இந்த மாதிரி சமுதாய உணர்வோடு செயல்படுற ஒரு ஞானியை இப்போ தான் நான் பார்க்குறேன். இது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சார்பில் நன்றி சொன்னார். மகா பெரியவா சரணம்.